மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. விளக்கம்: சிலர் விழிப்புள்ளவர்களாய் இராமல் ஜெபிப்பதுண்டு, சிலர் விழித்திருந்தும் ஜெபியாமல் இருந்து தவறு செய்வதும் உண்டு. நம் இரட்சகர் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி ஜெபம் செய்யும் முறையை இங்கே உணர்த்துகிறார். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருந்து உலகத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புள்ளவர்களாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நம் இரட்சகரின் பிரசன்னத்தையும் புதிய பூமியின் மாற்றங்களை குறித்தும் அறிய வேண்டும். இவ்விதம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இடைவிடாமல் ஜெபிக்கவும் வேண்டும். இதன் மூலம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நற்குணங்களும் வலுப்பெறும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்தும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்கவும் வேண்டும். ஆதார வசனங்கள்: எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்கள் முடிய. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்கள் முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்றார். ஆமேன்.